ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா XAU USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்க வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது கோல்டு சார்ட்டு. கோல்டில் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் நமக்கு கொடுத்தா கூட கோல்டோட மூவ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப அந்த பிப்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? என்ன ஒரு ட்ரெண்டு வந்து கோல்டு வந்து இப்போ ட்ராவல் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு எக்ஸ் மார்க்கிங், சரிங்களா? எக்ஸ் கொடுத்து இங்கே வந்து நமக்கு பிஓஎஸ் வச்சுருக்கு, இங்கே நமக்கு சிஹெச்ஓ சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு செல்லிங் சைடில் இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஒரு லைன் வேணால் நான் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு வந்து போட்டுறேன், சரிங்களா? இங்கே நமக்கு மார்க்கெட்டு சிஹெச் வந்து பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு கீழே போகணும், சரிங்களா? இந்த 3 இடம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 இடத்துல எங்கே வேணுனாலும் மார்க்கெட்டு திரும்பலாம், சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனு. இப்போ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே வந்தோன்னா என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஜோனுக்குள்ளே வருது. 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றிக்கிறேன், சரிங்களா? என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இம்பல்ஸான மூவ் வந்து இந்த பிளேஸில் வந்து நமக்கு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணோம். இந்த பிளேஸில் நமக்கு இம்பல்ஸான மூவ் இருக்குன்னா ஓகே, பட் ஆனால் இந்த பிளேஸில் இம்பல்ஸான மூவ் இல்லை, இங்கே இருக்குது, சரிங்களா? இங்கேயும் வந்து இம்பல்ஸான மூவ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி கூட தாராளமாக வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளாக்காக நம்ம மார்க் பண்ணலாம், சரிங்களா? பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத எகைன் நம்ம பார்க்கலாம். ஒரு லிக்விடிட்டி வச்சு மார்க்கெட் வந்து எடுக்குது. ஸோ வந்து ஒருவேளை உங்களுக்கு லிக்விடிட்டி வச்சு எடுக்கிறதுனால இங்கேயே ஒரு என்ட்ரி கூட நம்ம தாராளமாக வந்து ப்ரிஃபேர் பண்ணலாம். ஆனால் இது ஏசியன் செஷனுக்கு உள்ளே இருக்குது, சரிங்களா? நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி ஏசியன் செஷனுக்கு உள்ளே இருக்கிறப்ப மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? பட் இருந்தாலும் இதை ஒரு என்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு என்ட்ரி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் லண்டன் செஷனுக்குள்ளே வருது. லண்டனில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு ஒரு இதை தான் நம்ம வந்து ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? மார்க்கெட் வைக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவோம், செஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து மார்க்கெட் காட்டும். இப்போ லண்டன் செஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த 2 லிக்விடிட்டியும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணுது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பு, செகண்ட் டாப், 2 டாப் லிக்விடிட்டி வந்து இங்கே சிட்டிங் இருக்குது. மார்க்கெட் மேலே போகுது. இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு சடனாக என்ன பண்ணுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். மார்க்கெட் சடனாக கீழே வருது, சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல நம்ம சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து போடலாம். டேரெக்டாக இது முடித்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரின்னு கூட டேரெக்டாக நீங்கள் போட்டுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் டேரெக்டாக வைக்கலாம், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் டார்கெட் வந்து மார்க்கெட்டில் எங்கே வைக்கலாம், இது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இங்கே TP1 நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் ஒரு வேறு ஏதாவது நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து டார்கெட் 2ன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்தது இங்கே பார்த்தோம்னா நம்ம டார்கெட் 3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். எந்த இடம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை டார்கெட் 3ன்னு வந்து மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரிஸை இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், 2 என்ட்ரிஸையும், சரிங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத க்ளீனாக நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து சார்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆகுது, சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னொரு என்ட்ரி வந்து இங்கே கொடுக்குது. பட் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. மேலே போயிட்டு இதுதான் நான் வந்து மார்க்கெட்டில் அந்த ஃப்ளோன்னு சொன்னது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க.
ஸ்பீடாக வந்து கீழே வந்துருச்சு. எகெயின் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக மேலே வந்து அப்ரோச் ஆகுது. சரிங்களா? மறுபடியும் கீழே தான் விழுக போகுதுங்கிறத இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி நம்மளுடைய டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஃபால் ஆகிருக்கும். இங்கே வந்து ஒரு நல்ல ஃபாலு, ஸ்லோவாக மார்க்கெட் வந்து மேலே வருது, மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே ஃபால். சரிங்களா? இது வந்து டேரெக்டாக மறுபடியும் நடக்குது, மறுபடியும் ஏறுது, மறுபடியும் நடக்குது. இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர். இதை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? மெஷரிங் டூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். மெஷரிங் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்களா, அதுக்காக நான் வந்து மெஷரிங் டூல் எடுத்து ஜஸ்ட் எவ்வளோன்னு மட்டும் காட்டுறேன். ஏன்னா கோல்டில் நம்ம ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நிறையா வந்து பாயிண்ட்ஸ் ரேஷியோ வந்துருக்கும். சரிங்களா? இது வந்து கவர்டு பார்த்திங்கன்னா 6792 பாயிண்ட். சரிங்களா? இது 1 hour ஸ்டாப் லாஸில் நம்ம வச்சோம்னாலே ஒரு 1:7 வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1:6 நாளில் ஒரு ஆர்ஆர் வந்து இதாகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்ஆரை விட வின்னிங் ரேட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. இங்கே வந்து வேறு ஒரு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுத்துட்டு கீழே வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்குது. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.